கற்றது உலகளவாகவும் கல்லாதது கைப்பற்றளவாகவும் இருக்கிறது. ஹலோ எவ்ரிஒன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோல உங்ககிட்ட பேசுற டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரீசெண்ட் டைம்ல தமிழ்நாட்டுல நிறைய பப்ளிக் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்டேஷன் ஆஃப் எஸ்ஐஆர். எலெக்ஷன் கமிட்டியோடைய ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ்ஐஆர் ஃபார்ம் எல்லாருமே ஃபில் பண்ணி கொடுங்க அப்படிங்கிறது தான். அதை பத்தி ஏகப்பட்ட விமர்சனங்களையும் ஏகப்பட்ட விஷயங்களையுமே வந்து நிறைய கட்சிகள் வந்து பேசியிருக்காங்க. எதிர்கட்சிகள் ஒரு பக்கம் எதிர்த்துட்டு இருக்காங்க, ஒரு சில கட்சிகள் ஒரு பக்கம் வந்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க. பட் எஸ்ஐஆர் அப்படிங்கிறது கட்சிகள் எதிர்த்தாலும் ஆதரவு கொடுத்தாலும் கடைசியா எங்க வந்து நிக்குது அப்படின்னு பார்த்தோன்னா மக்கள் கிட்ட தான். மக்கள் கிட்ட இந்த ஒரு ஃபார்ம் வந்து கொடுக்குறாங்க, இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுங்க போதும் அப்படிங்கிறாங்க. பட் இந்த ஃபார்ம்ல என்னென்ன கேட்கறாங்க, இந்த ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற சில சில இல்லை, இதுல இருக்கிற எல்லா விஷயங்களுமே நீ நம்ம வந்து கவர் பண்ண போறோம். இது ரொம்ப சிம்பிள் ஃபார்ம் தான், ஒரே ஒரு ஃபார்ம் தான். ஓகேங்களா? ஒரே ஃபார்ம் ரெண்டு காப்பியா இருக்கும். ரெண்டு காப்பி வந்து நம்ம ஃபில் பண்ணணும், ஒன்னு நமக்கு ஒன்னு அவங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஒரு முக்கியமான விஷயம். இதுல என்ன இருக்கு என்ன ஏது அப்படிங்கிற எல்லா விஷயங்களுமே நீ நம்ம கிட்ட வந்து பேச போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல என்ன இருக்கு அப்படியே நம்ம கிட்ட டிட்டோவா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து இந்திய தேர்தல் ஆணையம் அப்படின்னு இருக்கும். இதுல வந்து பிஎல்ஓ அப்படின்ற ஒரு நம்பர் இருக்கும், அவங்களோட கான்டாக்ட் நம்பர் இருக்கும். நிறைய பேருக்கு இதுல வந்து சில டவுட்ஸ் இருக்கும். நான் ஏன் ஓட்டர் ஐடிக்கான பிஎல்ஓ நான் கான்டாக்டை நான் எப்படி போய் கண்டுபிடிப்பேன்? அதாவது இந்த 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 ஃபார்ம் வந்து எல்லா ஆபீசர்ஸ் கிட்டயுமே கிடைச்சது. ஒரு வார்டுக்கு ஒரு பார்ட்டா வந்து பிரிச்சு வச்சிருவாங்க. பார்ட் நம்பர் 1 2 3 4 அப்படின்னு பிரிச்சிருவாங்க. உங்க பார்ட் என்னவோ அவங்களுக்கான பிஎல்ஓ கான்டாக்ட் பண்ணீங்கன்னா இந்த ஃபார்ம் அவங்க கிட்ட இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எலெக்ஷன் கமிஷனோட ஆன்லைன் வெப்சைட்ல போனீங்கனாலே வந்து அதுல இருந்து உங்களோட ஓட்டர் ஐடி நம்பரை போட்டாலே உங்களோட டீடைல்ஸ் வரும். உங்களோட ஓட்டர் ஐடி எல்லா டீடைல்ஸும் வரும். அதுல பார்ட் நம்பர் வரும், எந்த பார்ட் நம்பர் அப்படின்ட்டு வரும். அந்த பார்ட் நம்பரை நீங்க வந்து காப்பி பண்ணி வச்சுக்கணும். அடுத்து உங்களுடைய திருப்பியும் வந்து அந்த உங்களோட பிஎல்ஓ சர்ச் பண்றதுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்கும். அதுல போனீங்கன்னா நீங்க ஜஸ்ட் கூகுள் பண்ணாலே கிடைக்கும். அது உங்களுக்கு அசம்பிளி நம்பி என்ன, எந்த பிளேஸ்ல அசம்பிளி உங்களுக்கு இருக்கு, அப்புறம் வந்து ஸ்டேட் என்ன ஸ்டேட், உங்களோட பார்ட் நம்பர் என்ன அப்படின்னு போட்டீங்கன்னா அந்த பார்ட் வந்து 1 2 3 4 அதில் லிஸ்ட் அவுட் ஆகும், பார்ட் வந்து லிஸ்ட் அவுட் ஆகும். அதில் நீங்கள் உங்களோட ஓட்டர் ஐடியில் பார்த்த பார்ட் நம்பரை கிளிக் பண்ணிட்டு சர்ச் பண்ணீங்கன்னா உங்களோட பிஎல்ஓ கான்டாக்ட் நம்பர் வந்து எல்லாமே அதை வந்து வந்துடும். ஓகேங்களா? இன்கேஸ் உங்களுக்கு பிஎல்ஓ கான்டாக்ட் நம்பர் கிடைக்கல அப்படின்னா அது வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களோட பிஎல்ஓ நம்பர். ஸோ அதுக்கு அடுத்து என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களோட டீட்டெயில்ஸ் இருக்கும். உங்களோட பார்ட் நம்பர் வரிசை என்ன, எந்த பார்ட் நம்பர்ல இருக்கீங்க, எந்த ஸ்கூல்ல எந்த இடத்துல நீங்க வந்து ஓட் போட்டீங்களோ அந்த டீட்டெயில்ஸ் இருக்கும். எந்த பிளேஸ்ல, எந்த அட்ரஸ், பின்கோடு, சட்டமன்ற தொகுதி, பாராளுமன்ற தொகுதி என்ன, அது எல்லாமே அதில் வந்து வந்துடும். ஸ்ட்ரீட் எல்லாமே வந்துடும். இந்த சைடு வந்து ஒரு கியூஆர் கோட், ஒரு பார் கோட் ஒன்று வந்து ஸ்கேனிங் இருக்கும். பக்கத்துல இருந்து உங்களோட போட்டோ ஒன்று வந்து மென்ஷன் ஆகும் டாப்பர்ல. ஓகேங்களா? ஹெட்டர்ல இதுதான் இருக்கும் அந்த பர்டிகுலர் ஃபார்ம்ல. இது நான் ஃபில் பண்ணியிருக்கேன், அதனால இதனால வந்து ஓப்பனாக காட்ட முடியல. பட் இது என்னென்ன கேட்குறாங்க அப்படின்றது சிம்பிள் தான். அது என்னன்றது நான் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு கோ த்ரூவா பேசினாலே எக்ஸ்பேண்டடாகவே பேசின அளவுக்கு தான் இருக்கும். அந்த அளவுக்கு சிம்பிளா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த், உங்களோட ஓட்டர் ஐடியில் நீங்க கொடுத்த டேட் ஆஃப் பர்த் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட ஆதார் நம்பர் எழுதிக்கோங்க. மூணாவது உங்களோட ஃபோன் நம்பர் எழுதிக்கோங்க. நாலாவது உங்களோட அப்பா பேர், அப்பா இருந்தாருன்னா அப்பா பேர் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் அப்பாவுடைய ஓட்டர் ஐடி நம்பர் சிலருக்கு இருக்கும், சிலர்கிட்ட இருக்காது. இல்லைன்னா இல்லைன்னு விட்டுருங்க, இருந்தா எழுதுங்க. ஓகேங்களா? அடுத்து அம்மாவோட பேரு, அதே மாதிரி அம்மாவோட ஓட்டர் ஐடியோட நம்பர், அதே மாதிரி சிலருக்கு இருக்கும் சிலருக்கு இருக்காது. அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இன்கேஸ் அப்பா அம்மா இல்லை கார்டியன் இருக்காங்கன்னா கார்டியனுடைய நேம், அவங்களுடைய நம்பர், அவங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பர் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இன்கேஸ் மென்னா இருந்தீங்கன்னா மேரீடா இருந்தா ஒய்ஃப் நேம் எழுதுங்க. விமனா இருக்கீங்க மேரீட்னா ஹஸ்பண்ட் நேம் எழுதுங்க. அப்புறம் அவங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பரை மென்ஷன் பண்ணிக்கோங்க. இதுதான் மேல இருக்கிற டீட்டெயில். இது சிம்பிளா இருக்கிற டீட்டெயில் தான். அங்க நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு அப்படின்னா, முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தின் உள்ள வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளரின் விவரங்கள். அதாவது 2002க்கு முன்னாடி எங்க ஓட்டு போட்டீங்க, 2002க்கு அப்புறம் எங்க ஓட்டு போட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சில பைஃபர்கேஷன் இருக்கிறாங்க. இங்க மேஜரா அவங்க கான்சென்ட்ரேட் பண்றது வந்து 2002ல நீங்க எப்போ ஓட்டு போட்டீங்க, லாஸ்டா 2002க்கு முன்னாடி லாஸ்டா எப்போ ஓட்டு போட்டீங்க, எங்க ஓட்டு போட்டீங்க அப்படிங்கிற டீடைல்ஸ் கேட்பாங்க. ஸோ இங்க தான் நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து வாக்காளரின் பெயர்னு இருக்கும். அது வந்து உங்களோட பேர் இல்ல. அப்பா இருந்தாருன்னா 2002ல உங்க வீட்டுல யார் ஓட்டு போட்டுருவாங்களோ அவங்களோட பேர், கார்டியன்னா கார்டியனோட பேர் எழுதுங்க. அப்பா வந்தாங்கன்னா அவங்களோட பேர் எழுதுங்க. நெக்ஸ்ட் அவங்களோட அந்த ஓட்டர் ஐடி நம்பர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வாக்காளரின் புகைப்பட அடையாள அட்டையின் ஓட்டர் ஐடி நம்பர் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் உறவினரின் பெயர்னு மூணாவது இருக்கும். அது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஃப் இன்கேஸ் அப்பா பேர் நீங்க எழுதினா அப்பாவோட அப்பா இருப்பார், அதாவது உங்களோட தாத்தா, அது அவங்களோட பேர் வந்து உறவினர் பேர்ல நீங்க எழுதிக்கோங்க. நாலாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உறவுமுறை. என்ன உறவுமுறை? தாத்தா வரும். உங்களுக்கு மேல இருக்கிற ஒரு உறவினரின் பேர்ல இருக்கிற என்ன வரும்? தாத்தா தானே வரும். தாத்தா பேர், அப்போட அப்பா தேர்ட்ல எழுதுவீங்க உறவினர் பேர்ல.
4வது உறவு முறைனா தாத்தா, நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட், நெக்ஸ்ட் வந்து ஸ்டேட். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எழுதிட்டு சட்டமன்ற தொகுதி எண், அவங்க எப்போ ஓட்டு போட்டாங்க, அதே மாதிரி இந்த பார்ட் நம்பர் என்ன, வரிசை என்ன, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சா எழுதுங்க. இல்லைன்னா நீங்க அவங்க கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து எழுதி வச்சுப்பாங்க. ஸோ இந்த ஃபார்ம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். கீழே அவங்களோட சைன் பண்ணி கொடுப்பாங்க, நீங்களும் சைன் பண்ணி கொடுக்கணும். நீங்க ஒரு அவங்க கிட்ட கொடுத்துருங்க, உங்க கிட்ட கொடுத்துருவாங்க. இஃப் இன் கேஸ் நாளைக்கு உங்களோட நேம் லிஸ்ட் அவுட் ஆகலாம், இதை காமிச்சு நீங்க வந்து ரெஃபரன்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபார்மை ரொம்ப சேஃபா வச்சுக்கோங்க. இன்னைக்கு இதை பத்தி அவங்க கிட்ட பேசணும் அப்படின்னு நினைச்சேன். ஃபில் பண்ணிருந்தீங்கன்னா இதை பத்தி கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. ஃபில் பண்ணல, இனிமேல் தான் ஃபில் பண்ண போறோம் அப்படின்னா டவுட்ஸ் ஏதாவது கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. ஐ வில் ட்ரை டு சார்ட் இட் அவுட். ஓகேங்களா? இன்னைக்கு இதை அவங்க கிட்ட பேசணும். இப்படி யாருன்னா ஒருத்தருக்கு நாலேஜ் சார் கொஞ்சம் நான் நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச்.